தான் எங்களுக்கு இறுதியாக இருக்கிறது. எதை எடுத்தாலும் எங்களுக்கு தோல்வி ஆண்டவரே. நாங்கள் நினைக்கிறது ஒன்றும் கை கூட வரலை, நான் நினைக்கிறது ஒன்றும் முடிய மாட்டேங்குது. இப்படி பல்வேறு சுமைகளை தாங்கி வந்திருக்க அருமையான பிள்ளைகளை, மனுஷனை நம்பாதீங்க. மனிதன் மனுஷனுடைய முகத்தை பார்க்கிறான், மனுஷனுடைய உதவியை கேட்கிறான். நான் ஆண்டவருடைய முகத்தை, ஆண்டவருடைய உதவியை கேட்க வேண்டும். மனிதன் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுங்கள் இறைவார்த்தை சொல்லுது. மனிதன் மீது நீங்கள் மனிதன் தஞ்சம் புகுவதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். உடைய குடும்பத்தை ஆண்டவருடைய பாதத்தில் வைங்க. இயேசுவே, இந்த வேளையில் நான் வந்திருக்கிறேன், உன் வல்லமையில் பிரசன்னத்தில் நான் இருக்கிறேன். இதுவரையிலும் என்னை பாதுகாத்து பராமரித்து வந்த அன்பு தெய்வமே, பல்வேறு கஷ்டங்கள் மத்தியிலும் கூட எங்கள் குடும்பத்தை தாங்கி பிடிச்சிங்களே, பல்வேறு இன்னல்கள் இக்கட்டிலும் கூட ஆண்டவர் எங்கள் கூட இருந்தீங்களே. நாங்கள் அழிவை காணாதபடி எங்களை தூக்கி வச்சு எங்களை வழி நடத்தினீங்களே. நாங்கள் படுகொடியை காண விடாமல் எங்களை பாதுகாத்தீரே. நோய் நோக்காடுகளை நாங்கள் விழுந்து விடாமல் எங்களை தூக்கி நிறுத்தினீரே. ஏதோ இன்றைக்கு எங்கள் குடும்பத்தை உங்கள் வல்லமையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய தொழிலை ஆசீர்வதியும், எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதியும், நாங்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களை முழுமையாக இந்த நாளிலே ஆசீர்வதித்து உங்களுடைய அருள் வரங்களை தந்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. நாம் அடுவோம். உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பின் பெருவிழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஈஸ்டர். பங்கு மக்கள் நினைக்கிறேன், அன்றைக்கே பண்ணிட்டேன், இன்றைக்கே திருப்பி இது மற்ற மக்கள், அந்தோனியாவுடைய பக்தர்கள், உன் அனைவருக்கும் இயேசுனுடைய உயிர்ப்பின் பெருவிழாவின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நற்செய்தியில் வரக்கூடிய ஒரு 3 காரியங்களை பார்த்து நாம் நற்கனை ஆராதனை நாம் நிறைவு செய்வோம். முதல்ல நற்செய்தி வாசகத்தை நான் சொல்லிடுறேன். மரியா, மதலின் மரியாள் இயேசுனுடைய கல்லறைக்கு போகிறாங்க. அழுது கொண்டே போகிறாள். அங்கே வானதூதர் இருக்கிறார். வானதூதர் மரியாவை பார்த்து, ஏன் அம்மா அழுகிறாய் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதலின் மரியாள் சொல்கிறார், இயேசுவை கொன்று போட்டாங்க, இயேசுவை சாகடிச்சிட்டாங்க, அப்படிங்கிறத அடக்கம் செஞ்சுருக்கிறோம். உடனடியாக அவர் இறந்து போனவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் மீண்டும் அழுது கொண்டிருப்பதை பார்க்கிறப்ப இயேசு வந்து பக்கத்தில் நிற்கிறார். மதலின் மரியாள் இயேசுவை இப்போ பார்க்குறாங்க. பார்த்துட்டு இயேசுவை ஒரு தோட்டக்காரன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இயேசுவை பார்த்து, இயேசு மரியாவை பார்த்து, ஏம்மா அழுகிற, யாரை தேடுகிறாய் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்க. வானதூதர் ஏனம்மா அழுகிறாய் அது மட்டும் தான் கேட்டாங்க. ஆனால் இயேசு இன்னொரு வார்த்தையை சேர்க்கிறார். என்ன வார்த்தை? யாரை தேடுகிறாய். இயேசுடைய கேள்வி வந்து கொஞ்சம் அந்த இடத்துல வந்து அந்த ஒரு கேள்வி கேட்டது வந்து நமக்கு ஒரு புரியாத ஒன்று. கல்லறையில் வந்து யாரை தேடுவாங்க? கல்லறை யார் போய் யாரையும் தேட மாட்டாங்க. யாரை தேடுகிறாய் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. அப்போ நம்ம சொல்லும், நீங்கள் தோட்டக்காரன், ஒருவேளை இயேசுனுடைய அந்த சடலத்தை, அந்த உடலை நீங்கள் எடுத்துன்னு போய் இருந்தால் திருப்பி கொடுத்துருங்க, நான் தூக்கிக்கிட்டு போகிறேன். யாரை தூக்குறது? மதலின் மரியாள் இயேசுவை தூக்க முடியுமா? நான் தூக்கி கொண்டு போகிறேன். அது பின்பாக இயேசு சொல்வார்,
மரியா. மரியாவுடைய பேரை கூப்பிடுகிறார், பெயர் சொல்கிறார் மரியா. அந்த வார்த்தை கூப்பிட்ட உடனே இயேசு தான் அப்படின்னு சொல்லி மரியாள் கண்டுபிடிக்கிறாள். ஆனால் அப்போ கூட முழுமையாக சொல்ல ரபூனி என்று அழைக்கும். ரபூனி என்றால் போதகர், எபிரேய மொழியில் போதகர். உடனே ஆண்டவருடைய இயேசுடைய காலில் விழுந்து அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாள் மரியா. இயேசு சொல்ல, என்னை பற்றி கொள்ளார், நீ போயிட்டு சீடர்கள்கிட்ட சொல்லு, அவர்கள் கலிலேயாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் அங்கே இருப்பேன், என்னை அவர்கள் அங்கே பார்ப்பார்கள். இப்போ சீடர்கள் எங்கே இருக்கிறாங்க? இப்போது சீடர்கள் எங்கே இருக்கிறாங்க? கலிலேயாவிலே என்னை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ அவங்க கலிலேயாவில் இருக்கிறாங்களா? இல்லை. ஏசு எங்கே மரிச்சார்? அடப்போகமே, ஏசு எங்கே மரிச்சா கூட தெரியல அவங்களுக்கு. எருசலேம் இல்லையா? எருசலேமில் மரிக்கிறார். ஆனால் சீடர்களும் இப்போ எங்கே இருக்கிறாங்க? எருசலேமில் இருக்கிறாங்க. எந்த இடத்துல இருக்கிறாங்க? இயேசு எங்கே ஆபோசன உணவு சாப்பிட்டாரோ அந்த அறையில் இருக்கிறார்கள், பாதுகாப்பாக இருக்காங்க, வெளியே வரல. வந்த கொண்டு போட்டுடுவாங்க, இயேசுவை கொண்டு போட்டாங்க, நம்ம கொண்டு போட்டுடுவாங்க சொல்லி அங்கே அறையில் இருக்கிறார்கள். இப்போ அந்த அம்மா கிட்ட சொல்கிறார் இயேசு, நீ போட்டி சீடர்கிட்ட சொல்லு, என்னை கலிலேயாவில் பார்ப்பார்கள், அவங்களுக்கு முன்னாடி நான் அங்கே போவேன். இப்போ அந்த அம்மா சீடர்கிட்ட போய் சொல்கிறாங்க, நான் ஆண்டவரை கண்டேன், நான் ஆண்டவரை பார்த்தேன். இயேசு சொல்கிறாங்க, கலிலேயாவில் நீங்கள் பார்ப்பீங்க. இதுதான் இன்றைக்கி நற்செய்தி வாசகம். பிரியமானவர்களே, இந்த வாசகத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் ஒரு 3 காரியங்களை எடுத்துக்கொள்வோம். முதல் காரியம், மதலின் மரியாள் கல்லறைக்கு சென்றாள். கல்லறைக்கு சென்று யாரை பார்த்தாள் அல்லது எதை பார்த்தாள் என்றால், பக்கத்தில் நிற்கக்கூடிய இயேசுவை பார்க்கல. இயேசு அருகாமையில் இருக்கிறார். ஆனால் அவள் பார்த்தது கல்லறையை பார்க்கிறாள். கல்லறையின் மீது ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. உயிர்த்த கடவுள் அருகாமையில் இருக்கிறார். ஆனால் மதலேன் மரியாள் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையை பார்க்கிறாள். முதல் செய்தி தான் பிரியமானவர்களே, வாட் வி ஆர் ஃபோக்கஸிங். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை பார்க்கிறோம்? வாழ்க்கையில் நாம் அடிக்கடி எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம்? வாழும் கடவுளாக இருக்கக்கூடிய, வாழ்வை தரக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடிய இயேசுவையா அல்லது கல்லறையா? இன்னும் நமக்கு புரியுத போல நான் சொல்லும் போது, வாழ்வு இல்லாத, உயிர் இல்லாத அந்த இடத்தை பார்க்கிறோமா, உயிர் இருக்கக்கூடிய இயேசுவை பார்க்கிறோமா? இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்ல போனால், நாம் எதிர்மறையான காரியங்களை பார்க்கிறோமா, நேர்மறையான காரியங்களை பார்க்கிறோமா? நாம் பாசிட்டிவான விஷயங்களை யோசிக்கிறோமா, நாம் நெகட்டிவான விஷயங்களை யோசிக்கிறோமா? இதுதான் இன்றைக்கி முதல் செய்தி. நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்போம். பல சமயத்தில் மதலேன் மரியாளை போல கல்லறையை பார்க்கிறோம். கல்லறையில் உயிர் கிடையாது, ஜீவன் கிடையாது, லைஃப் கிடையாது, உணர்வுகள் கிடையாது, உணர்ச்சி கிடையாது, எமோஷன்ஸ் கிடையாது. அது ஒரு சடலம், அது ஒரு பிணம், அதில் இருப்பது, அதில் வாழ்க்கை கிடையாது. அது இருள் சூழ்ந்த இடம், அது ஒரு மயானம். அங்கே காய்ந்து போன எலும்புகள் இருக்கும், நாற்றம் பிடித்த விஷயங்கள் அங்கே இருக்கும் கல்லறையில். நான் இயேசுனுடைய கல்லறை பற்றி பேசல, ஆனால் கல்லறை நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு இடம். வாழ்க்கையில் பல சமயத்தில் நம்முடைய ஃபோக்கஸ் எதுவாக இருக்கின்றால், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் நினைப்பதில்லை, ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை நம்ம யோசிப்பது கிடையாது, ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான கிருபையை, ஆண்டவர் கொடுத்த அற்புதமான அற்புதங்களை நாம் நினைத்து பார்ப்பது கிடையாது. எப்போதுமே என் வாழ்க்கையிலே நெகட்டிவான விஷயங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையிலே துன்பமான விஷயங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், பக்கத்தில் நிற்கக்கூடிய என்ன பார்க்கல, நீ கல்லறையை பார்த்து கொண்டிருக்கிறாய். உங்கள் வாழ்க்கையை சுற்றி எவ்வளோ ஆசீர்வாதங்கள், உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ ஆசீர்வாதங்கள், எவ்வளோ சந்தோஷமான காரியங்கள், மகிழ்ச்சியான காரியங்கள், வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்குள்ள அத்தனை காரியங்களையும் இந்த தேவன் நமக்காக பக்கத்திலிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நான் என்ன செய்கிறேன்? வாழ்க்கையில் நெகட்டிவான விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். வாழ்வு கொடுக்காத விஷயங்கள்,
ஜீவனை கொடுக்காத விஷயங்கள், பாவங்கள், இந்த உலகத்தினுடைய பொழுதுபோக்குகள், இந்த உலகத்தினுடைய பல்வேறு கடவுளுக்கு விரோதமான காரியங்கள், இதுதான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், இதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, இதுதான் எனக்கு வாழ்க்கையில் மிக முக்கியம் என்று சொல்லி ஆண்டவருக்கு எதிரான காரியங்களை நாம் ஃபோக்கஸ் செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, we are looking at the tomb, not living God. மதலேன் மரியாள் கல்லறையை பார்த்தாள், இயேசுவை பார்க்கல. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? நல்லதையா கெட்டதையா? பாசிட்டிவானதா அது நெகட்டிவானதா? மகிழ்ச்சியான காரியங்களையா, எப்போது பார்த்தாலும் வருத்தப்படக்கூடிய காரியங்களையா, ஊக்கம் தரக்கூடிய காரியங்களையா, நம்மையும் நாம் நம்மை தாழ்த்தி கொள்ளக்கூடிய, நாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த காரியங்களையா, எதை உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எதையோ ஒன்று ஃபோக்கஸ் பண்ணி தான் போக முடியும். இப்போது ஓட்டப்பந்து விற்கிறாங்க பிள்ளைகளுக்கு, அந்த டீச்சர்ஸ் லைனை நிற்க வைக்கிறாங்க மாணவர்களை, ஓட்டப்பந்தயம் சொல்லுவாங்க, அங்கே போய் நீங்கள் சேரணும், யார் முதல்ல போய் சேர்கிறாங்களோ அவங்க தான். ஓட்டப்பந்தயம் நீங்கள் பார்த்ததே கிடையாது, ஓடினதே கிடையாது, இப்போ அமைதியாக இருக்கிறீங்க. அங்கே போய் யார் ஃபஸ்ட்டு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு. இப்போ டீச்சர் அந்த இலக்கு சொல்லாமல் ஓடுங்க அப்படின்னா பிள்ளைகள் எங்கே ஓடுவார்கள்? எதை நோக்கி ஓடுவார்கள்? ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு பர்பஸ் இருக்குது, கோல் இருக்குது, குறிக்கோள் இருக்குது. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லையா? உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையில்லையா? 2026ஆம் ஆண்டில் 3 மாதங்களை கடந்து 4ஆம் மாதத்துக்கு வந்திருக்கிறோம். என்ன இலக்கு? இந்த 2026ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதம் தொடங்கி இருக்கிறோம். இந்த மாதத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்? ஏதாவது இலக்கு இருக்கிறதா? குறிக்கோள் இருக்கிறதா? இலக்கு இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை பயணம் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு இலக்கு தேவை அப்படின்னா ஆன்மீக வாழ்க்கைக்கு இலக்கு இருக்குன்னு இல்லையா? ஆன்மீக வாழ்க்கை இலக்கு இருக்கிறதா? உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இலக்கு இருக்கிறதா? என் குருத்துவ வாழ்க்கைக்கு இலக்கு இருக்கிறதா? இலக்கு இல்லைன்னா எங்கே போவோம்? நாம் எளிதாக சாத்தானால் நாம் ஆட்கொள்ளப்படுவோம். பிரியமான, இலக்கே இல்லாமல் பசங்க ஓடுங்கன்னா அவன் ஸ்ட்ரெயிட்டாக தான் ஓடுவான்னு எப்படி தெரியும்? பின்னாடியும் ஓடுவான், சைட்லையும் ஓடுவான். ஏன்னா இலக்கு கிடையாது. டீச்சர் ஓட சொன்னாங்க, எப்படினாலும் ஓடுவோம். ஆன்மீக வாழ்க்கையில் இலக்கு இல்லை என்றால் நாம் எப்படி பயணம் செய்ய முடியும்? ஆக வாட் யூ ஆர் ஃபோக்கஸிங், எதை வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறீங்க உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில்? சமூக பூசைக்கு, ஒரு ஆராதனைக்கு, ஒரு திருவிழாவுக்கு, ஒரு தியானத்துக்கு முடிஞ்சிச்சா கிறிஸ்தவ வாழ்க்கை? வாட் யூ ஆர் ஃபோக்கஸிங்? கல்லறையை நோக்கிய ஃபோக்கஸ் இருக்கிறதா? உயிர்த்த ஆண்டவரை நோக்கிய ஃபோக்கஸ் வைத்திருக்கிறோமா? மதலேன் மரியாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இயேசுவை பார்க்கல, கல்லறையை பார்க்கிறாள். வாழ்க்கையில் பல சமயத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பார்க்க மாற்றோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய கடவுளுடைய கிருபையை பார்ப்பதில்லை. கடவுள் கொடுத்த, நம்முடைய குடும்பத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நாம் நினைக்கிறது கிடையாது. எப்போது பார்த்தாலும் என்ன பண்ணிட்டார், என்ன செஞ்சிட்டார், கடவுளை அப்படி என்ன கொடுத்துட்டார், நான் கடவுளை சபித்து கொண்டிருக்கிறோம், கல்லறையை பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, முதல் செய்தி. அடுத்ததாக இன்றைய நற்செய்தியில் நான் பார்க்கக்கூடிய 2வது செய்தி என்னது என்றால், மதலேன் மரியாள் யாரை தேடி போனாள்? அந்த கல்லறைக்கு இயேசுவை தேடி போனாள். வேறு யாரும் கல்லறை தேடி போகலை, இயேசுனுடைய கல்லறை தேடி போனாள். அப்படி என்றால் இயேசுவை தேடி போனாள். மரித்த ஆண்டவர் இயேசுவை தேடி போகிறாள். பிரியமானவர்களே, ஆண்டு இயேசு சொல்கிறாரு மத்தேயு நற்செய்தியில் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், கேளுங்கள் கொடுக்கப்படும், அடுத்த வாக்கியம் தேடுங்கள் கண்டடைவீர்கள். நான் நினைக்கிறேன் இந்த தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்பது ஆண்டு வயசு குழந்தையிலே அனுபவித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். குழந்தை இயேசு என்ன தேடினார் அப்படின்னா, குழந்தை இயேசு தேடல, அவரை தேடி வந்தார்கள். யார்? மாதாவும் சூசேப்பரும். இயேசு எருசலேம் ஆலயத்தில் காணாமல் போகிறார். 3 நாட்கள் கழித்து தாயும் தந்தையும் இயேசுவை தேடி வருகிறார்கள். புரிஞ்சுக்கிட்டார், என்னை தேடினால் கண்டுபிடிக்க முடியும், தேடுவது வீணாகாது. விவிலியத்தில் ஆண்டவரை தேடி போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சில பேரை மட்டும் பார்ப்போம். சக்கேயு
அந்த பக்கமாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டு அவன் ஸ்ட்ரெயிட்டாக இயேசுவை பார்க்க முடியாது, ஏன்னா உதைப்பாங்க. நீ பாவி, நீ ஒரு கேடு கெட்டவன், எல்லாக்கிட்டையும் வரியை வசூலித்து நீ மட்டும் பணக்காரனாக இருக்கிற, அதிகமான வரியை வசூலித்து எங்களையெல்லாம் ஏழைகளாக்கி நிற்கிற, நாங்கள் யாருக்கு வரி கட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு நீ எங்ககிட்ட பணம் வாங்கி வரியை கட்டி கொண்டிருக்கிறாய், நீ ஏன்டா இங்கே வர அப்படின்னு சொல்லி சக்கையை திட்டி இருப்பார்கள். அது அவனுக்கும் தெரியும். அதனால் தான் சக்கி என்ன செய்கிறான், கூட்டத்தோடு கூட்டமாய் போய் இயேசுவை பார்க்க விரும்பலை. எங்கே போகிறான், யாருக்கும் தெரியாமல் மரத்தின் மீது அமர்ந்து கொண்டு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று தேடி போகிறான். நடந்தது என்ன, இயேசு நீ என்னை தேடி வந்தல்ல, உன்னை விட்டுட்டு நான் போயிடுவேனா, என்னை தேடி வந்து யாருக்கும் தெரியாமல் மரத்தில் உட்காந்து நிற்கிறேன், நான் கண்டு கொள்ளாமல் போய்விடுவேனா, இறங்கு சக்கி, இறங்கி வா, மரத்துலேருந்து என்னை பார்க்க தேவையில்ல, உன் வீட்டுக்குள்ளேருந்து என்ன உன் வீட்டிலேருந்து என்னை பாரு, நான் உன் வீட்டுக்கு வருகிறேன். இயேசுவை தேடி சென்ற சக்கையினுடைய வீட்டுக்கு இயேசு போகிறார். அவனுடைய தேடுதலை ஆண்டவர் பூர்த்தி செய்கிறார். 12 ஆண்டு காலமாய் இரத்தப்போக்கூடிய ஒரு பெண், நோயுற்ற ஒரு பெண், அவ்வளவு பெரிய கூட்டத்தில் அந்த பெண் போக முடியாது. அவ்வளவு தீட்டுப்பட்டவள், மக்கள் மத்தியில் போக முடியாது. அவளை சாடுவார்கள், திட்டுவாங்க. அந்த யூத சமூகம் ஒரு ஆண் ஆதிக்க சமூகம். எத்தனை வருஷமாக நீ நோயாய்ப்பட்டு கொண்டு, அது இந்த நோய் பிடிச்சிட்டு நீ உள்ளே வரக்கூடாது, நீ தீட்டுப்பட்ட போ. அத்தனை கஷ்டங்கள் மத்தியில், எதிர்ப்புகள் மத்தியில் எப்படியோ அவள் தேடி வந்து இயேசுனுடைய ஆடையை தொடுகிறாள். இயேசு நினைச்சிருந்தால் யாரோ ஒருத்தன் என் ஆடையை தொட்டுட்டு போகிறாங்க, பிடிச்சி இழுத்தாங்க என்று சொல்லி அவள் கடந்து போயிருக்கலாம். ஆனால் இயேசுக்கு தெரிகிறது, தன்னை ஒரு பெண் தேடி வந்திருக்கிறாள். அவளை அப்படியே விட்டுட்டு போக முடியாது, கண்டு கொள்ளாமல் போயிட முடியாது, அசட்டுத்தனமாக போயிட முடியாது. அவளை கூப்பிடுகிறார், முன்னாடி வா. முன்னாடி வருகிறார். அம்மா, உன் நம்பிக்கை பெரிது என சொல்லுகிறார். உன் நம்பிக்கை ரொம்ப பெருசு. நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம். பெரிய மாணவர்களே, இயேசுவை தேடி வந்த மதலேன் மரியாள் இயேசு பக்கத்தில் இருந்தும் அவரை பார்க்கல, கல்லறையை பார்த்தாள். நீ பக்கத்தில் நிற்கிற என்னை பார்க்கல, நீ கல்லறையை பார்த்த, அதனால் என்னை உனக்கு நான் வெளிப்படுத்த மாட்டேன் என்று இயேசு. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்க. நீ பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னை பார்க்காம நீ கல்லறையை பார்த்து கொண்டு இருக்கிறார், அதனால் நான் உனக்கு என்னை வெளிப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. பெரிய மாணவர்களே, என்னை தேடி வந்த என் சீடல் கூட என்னை தேடி வரல, நீ என்னை தேடி வந்திருக்கிற, நான் வருகிறேன். மரியா கூப்பிட்றார், ரெக்கக்னைஸ் பண்ண சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன். நீ என்னை கண்டுபிடிக்கலை, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். 2வது செய்தி தான் பெரிய மாணவர்களே. ஒருவேளை நம்ம பாவிகளாக இருக்கலாம், ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கலாம், ஆண்டுக்கு பிடிக்காத காரியங்களை செய்திருக்கலாம், ஆண்டவரை பார்க்காம கல்லறையை பார்த்த மரியாவை போல ஆண்டவரை பார்க்காமல் இந்த உலகத்தை பார்த்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த உலக சந்தோஷங்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த உலகத்தினுடைய பாவங்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த பாவங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்னு சொல்லி அதில் நாம் மூழ்கி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. உங்களை ஆண்டவர், நான் உங்கள் கூட தான் பேசுனா இல்லை செவத்துக்கிட்ட பேசினுக்கிறேன்னு தெரியல. நாம் பாவிகளாக இருந்தும் இன்றைக்கி ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை வெறுக்க மாட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கி ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். நாம் ஆண்டவரை பார்க்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்க்க வந்திருக்கிறார், தேடி வந்திருக்கிறார். கடவுளை தேடுகிறவர்களை கடவுள் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நம்புங்க. நீங்கள் ஆண்டவரை தேடி வந்தால் நீங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டீர்கள். இந்த நம்பிக்கை நம்புவது கஷ்டம்தான். ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் எப்போது ஆழமாக ஆண்டவரை தேடி வந்தால் கைவிட மாட்டார் ஆழமாக நம்புறீங்களோ அது நிச்சயமாகும். பிரைஸ் தி லார்ட். 3வது இன்றைய வாசகம் சொல்லுது, அம்மா ஏன் அழுகிறாய்? விவிலியத்தில் பெண்களுடைய கண்ணீரை
கடவுள் ஒருபோதும் தட்டியதில்லை, தட்டி கழித்ததில்லை. வேகமாக சில பகுதிகள் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிற போது ஆகார் என்கிற ஒரு பெண், ஆகார் யாருடைய வேலைக்காரி? ஆபிரகாமுடைய வேலைக்காரி. அது பின்பாக மனைவியாக மாறுகிறார். சாராவுக்கு குழந்தை பிறந்த உடனே, ஆபிரகாமுடைய உண்மையான மனைவி சாரா குழந்தை பிறந்த உடனே ஆகாரை சாரால் என்ன செய்கிறாள்? வீட்டை விட்டு கிளம்பு, குழந்தை தூக்கிட்டு வெளியே போ, காலி பண்ணு. ஆகார் எங்கே போகிறார்? பாலைவனத்துக்கு போகிறாங்க. பாலைவனம் என்பது உயிர் அற்ற இடம். அப்போ மறைமுகமாக வேதம் என்ன சொல்லுது? அவருடைய எண்டு எங்கே? ஆகாருடைய எண்டு என்னன்னா, இனிமேல் வாழ முடியாது. பாலைவனத்தில் போய் இன்னத்தை வாழ முடியும்? வாழ முடியாது. ஆகாருடைய வாழ்க்கை முடிய போகிறது. அங்கே குழந்தையை போட்டுட்டு அம்பு எறிகிற அந்த தொலைவு போயிட்டு முன்னாடி போயிட்டு அவள் முழந்தாள் படியிட்டு அழுகிறாள். அந்த வார்த்தையெல்லாம் வச்சு டைம் ஆகிடும். அவள் அழுகிறாள். அங்கே வார்த்தை ஒன்று வரும், மனம் கசந்து அழுகிறாள். சும்மா டைம் பாஸிங் கிடையாது, மனம் கசந்து அழுகிறாள். அவளுடைய அழுகையை ஆண்டவர் கண்ணுற்றார். அந்த பெண்ணினுடைய அழுகையை ஆண்டவர் கண்ணுற்றார். வானத்துவது வந்து ஆகாருக்கு அங்கே பணிவிடை செய்வதை பார்க்கிறோம். நாம் சாமுவேல் புத்தகத்தை பார்க்கிறோம். குழந்தை பாக்கியம் இல்லாத அண்ணா ஆலயத்துக்குள்ளே போகிறாள். அங்கே ஏலி இருக்கிறார் குருவானவராக. இந்த பெண் அழுது கொண்டு ஜபம் செய்வதை பார்த்த ஏலி தவறாக புரிந்து கொள்கிறார். மதுபானத்தை சாப்பிட்டு வந்து இங்கிருந்து உளறி கொண்டிருக்கிறாய். அப்போ அந்த பெண் சொல்வாள், நான் என்னுடைய மனக்குமுறலையெல்லாம் ஆண்டவிடம் கொடுக்கிறேன், எனக்கு குழந்தை செல்வம் இல்லை. அண்ணா அழுதாள். ஆண்டவர் அவருடைய அழுகையை பார்த்தார். புதிய ஏற்பாட்டை பார்க்கிறோம். நயின் ஊர் கைம்பெண், அவருடைய மகன் இறந்து போகிறான். பாடையிலே தூக்கி கொண்டு போகிறார்கள். நயின் கைம்பெண் இயேசுவிடம் போய் உதவி கேட்கல. நயின் பெண்ணுக்காக யாருமே போயிட்டு இயேசுவை போய் கூப்பிடல. இயேசு அந்த பெண்ணிடம் சொல்கிறார், ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார், அழாதீர் அம்மா, அழாதீர். இயேசு அவளுடைய கண்ணீரை பார்க்கிறோம். என்ன செஞ்சால் நமக்கு தெரியும்? அந்த பையனை ஆண்டவர் இயேசு உயிர்ப்பித்து கொடுக்கிறார். கனானிய பெண் தன்னுடைய மகளுக்கு பேய் பிடித்திருக்கிறார். இயேசுவிடம் வருகிறாள். என் மகளை குணப்படுத்தும்படியாக. முதல்ல கொஞ்சம் பிள்ளைகளுக்கு போட வேண்டிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது அப்படியெல்லாம் இயேசு பேசார். ஆனால் கடைசியில் அவருடைய மகளை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். அவருடைய கண்ணீரை பார்க்கிறார். ஆண்டவர் குணப்படுத்துகிறார். அம்மா, உன் விசுவாசம் பெரிது என சொல்லி அந்த பெண்ணினுடைய மகனை குணப்படுத்துகிறார். நம்ம லைனாக சொல்லிக்கிட்டே போகலாம். பெண்கள் விடுகிற கண்ணீரை ஆண்டவர் தட்டி கழிப்பதில்லை, விவிலியம் சொல்கிறது. அதுவும் இந்த 4 பகுதிகளை பார்க்கிற போது அந்த பெண்கள் எதற்காக அழுதாங்க? தேவைகளுக்காக தான். ஆனால் என்ன தேவை? முதல்ல என்னது? ஆகார் தன்னுடைய குழந்தை இறப்பதை நான் பார்க்க சகியேன். என் குழந்தை இறக்க போகுது. குழந்தை ஃபஸ்ட்டு இறக்குமா, அம்மா ஃபஸ்ட்டு இறப்பாங்களா? அந்த வெயிலில், தாகத்தில், பசியினால் கை குழந்தை சீக்கிரமாக இறக்குமோ பெரியவங்க இறப்பாங்களா? அந்த அம்மா சொல்லுது, என் குழந்தைய சாக சகியேன், என்னால் பார்க்க முடியாது. அந்த குழந்தைக்காக அழுதாள். கடவுள் அந்த கண்ணீரை பார்க்கிறார். இங்கே குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அழுது அந்த கண்ணீரை பார்க்கிறார். எல்லாம் பசங்களுக்காக அழுதாங்க அம்மா. இன்றைக்கி அதான் பண்ணுறீங்க நீங்கள். இங்கே பேய் பிடித்த மகளுக்காக அந்த பெண்மணி அழுகிறாள். அங்கே இறந்து போன மகனுக்காக அந்த பெண்மணி அழுகிறாள். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழக்கூடிய கண்ணீர் ஆண்டவர் தட்டி கழிப்பதில்லை. பெண்கள் நீங்கள் விடக்கூடிய கண்ணீரை ஆண்டவர் தட்டி கழிப்பதில்லை. இன்றைக்கி மதுரை மரியாதையிடம் சொல்கிறார், அம்மா ஏன் அழுகிறாய்? அழாது. இன்றைக்கி ஒருவேளை இங்கே வந்திருக்கக்கூடிய பல்வேறு பெண்கள் வாழ்க்கையில் வெளியே சொல்ல முடியாமல், கணவனோடு பகிர்ந்து கொள்ள முடியாமல், அப்பாவோடு பகிர்ந்து கொள்ள முடியாமல், அண்ணனோடு தம்பியோடு பகிர்ந்து கொள்ள முடியாமல், தன்னுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாமல்
உள்ளுக்குள்ளே வைத்து அழக்கூடிய பெண்கள் இருக்கலாம். உங்களுடைய கண்ணீரை மற்றவர்கள் அலட்சியப்படுத்தி இருக்கலாம். வேதம் சொல்கிறது, திருப்பாடல் சொல்கிறது, ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை தன்னுடைய தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கிறார். உங்களுடைய கண்ணீர் ஒருபோதும் வீணாகாது. பிரியமானவர்களே, தாவீது அரசர் அழுதார். தாவீது அரசர் அழுதார். பெருமூச்சினால் நான் இளைத்து போனேன். திருப்பாடல் 6 வசனத்தை யாராவது வாசிங்க. தாவீது அழுதா பாருங்க. திருப்பாடல் 6 வசனம். பெருமூச்சினால் இளைத்து போனேன். பெருமூச்சினால் இளைத்து போனேன். ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் படுக்கை மிதக்கின்றது. ஒவ்வொரு இரவும் கண்ணீரினால் என் படுக்கை மிதக்கின்றது, நெருப்புகின்றது, மிதக்கின்றது. அவள் அழுகிறார். ரொம்ப அதிகபட்சமாக சொன்னாலும் என்ன செய்தி சொல்கிறது? தாவீது மன்னன் உறக்கம் இல்லாமல் அழுதான். யாராவது தூங்கிட்டு அழ முடியுமா? அழுதுகிட்டே தூங்க முடியுமா? இல்லை. படுக்கையில் தாவீது மன்னன் அழுது இருக்கிறார். ஆண்களுக்கு மட்டும், பெண்களுக்கு மட்டும் அழுகலை, ஆண்களுக்கும் இருக்கிறது. அடுத்து, என் கட்டில் அழுகையால் நனைகின்றது. என் கட்டில் அழுகையால் நினைக்கிறது. தாவீது மன்னன் என் கட்டில் அழுகையால் நினைக்கிறது. 9வது வசனம் படிங்க. ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டருளினார். எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் தாவீது சொல்றாரு, நான் அழுத உண்மைதான், ஆனால் ஆண்டவரின் விண்ணப்பத்தை கேட்டருளினார். உங்கள் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கப் போகிறார். பிரியமானவர்களே, யாரெல்லாம் நிம்மதி இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், மனசில் துக்கத்தை ஏந்தி கொண்டு தாங்கி கொண்டு, மனசுக்குள்ளே போராட்டங்களை சுமந்து கொண்டு, என் வாழ்க்கை நான் விரும்பியபடி இல்லையே, என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்கலையே, என் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை நான் பார்க்கலையே, என் குடும்பம் சந்தோஷமாக இல்லையே, என் குடும்பம் மகிழ்ச்சியாக இல்லையே என்று கண்ணீரோடு வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறார். என் மகனை அழுகிறாய், என் மகளை அழுகிறாய், நான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு. பாடுவோம். எழுந்து நின்று கரங்களை தட்டி ஆண்டவர் இந்த நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தையை பாடுகிறார். சொல்லுகிறார், உன் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன், உன் கஷ்டத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன், உன் பிரச்சனைகளை நான் சந்தோஷமாக மாற்றுவேன். நம்பிக்கையோடு பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்பிக்கையோடு உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். விசுவாசத்தோடு பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யாரெல்லாம் நம்புகிறீர்களோ கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நம்புகிறவர்கள் பாடுங்கள். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்பிக்கையோடு உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். பெரியமாடு ஆண்டவர் சொல்கிறார், கடந்ததை நினைத்து கலங்காதே. நேற்று வரை என்ன நடந்தது? கலங்காதே, பயப்படாதே. நேற்று வரை உனக்கு நடந்த துன்பங்கள் மறைந்து போகும், அது கடந்து போகும். கர்த்தர் ஆண்டவர் இயேசு புதியன செய்ய போகிறார். இந்த நொடி பொழுதிலே, இந்த நேரத்தில், இந்த நாளிலே கடந்ததை மறந்துவிட்டு ஆண்டவர் செய்ய போகிற புதிய விஷயத்தை, புதிய காரியங்களை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய் என நம்பு. அதை இன்றைய ஆண்டவர் செய்ய போகிறார். பாடுவோம். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கரங்களை உயர்த்தி கலங்கிடவே வேண்டாம்,
கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். பல பேர் முகத்தில் புன்னகை, முகத்தில் சந்தோஷம், முகத்தில் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பது போல காட்டிக் கொள்கிறோம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் பிரச்சனை யாரும் பார்க்க கூடாது, என் கஷ்டத்தை யாரும் தெரிந்து கொள்ளக்கூடாது, என்னை ரொம்ப ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. எனவே நம்முடைய முகத்தில் பொய்யான ஒரு சந்தோஷத்தை, பொய்யான ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணி, பொய்யான ஒரு புன்முறுவலை உண்டு பண்ணி சந்தோஷமாக இருப்பது போல காட்டிக் கொள்கிறோம். ஆனால் நம்முடைய நெஞ்சம், நம்முடைய இதயம் நொறுங்கி போயிருக்கிறது, நம்முடைய உள்ளம் உடைந்து போயிருக்கிறது. தனிமையிலே வந்து ஜெபித்தால் கண்ணீரால் நாம் நினைக்கிறோம், கண்ணீர் நம்முடைய கண்களிலே வழிகிறது, உறக்கம் கிடையாது, பயம் இருக்கிறது. ஆண்டவர் நொறுங்குண்ட இதயத்தை தேற்றுகிறார், உடைந்த உள்ளத்தை தாங்குகிறார். நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய காயங்களை ஆண்டவர் கட்டு போடுகிறார். உள்ளத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம், நம்முடைய இதயத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பாடுவோம். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். உன் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்க மாட்டேன், கலங்கிடவே வேண்டாம். நான் தைரியத்தோடு இருப்பேன். நம் இயேசு கைவிட மாட்டார். நீங்க என்னை கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. இயேசு கைவிட மாட்டார். நீங்க என்னை கைவிட மாட்டீங்க, நான் நம்புகிறேன். இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். இது ஜெபிக்கிற நேரம். உங்கள் கண்ணீரை ஆண்டவர் துடைக்க வேண்டும் என்றால், உங்கள் கண்ணீரை ஆண்டவர் முற்றிலுமாய் மகிழ்ச்சியாய் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வேண்டும் என்றால் உங்களை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், பணித்தலங்களிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், உடைய உறவு நிலைகளிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், உங்களுடைய கடன் தொல்லை, பணம் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்ப்பது கிடைக்காமல் போகக்கூடிய ஏமாற்றம் அடையக்கூடிய சூழலாக இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கண்ணீர் ஆண்டவர் தன்னுடைய தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக அழுவது வீக்னஸ் கிடையாது, தட் இஸ் சேக்ரெட்னஸ். ஆண்டவருக்கு முன்பாக அழுது ஜெபிப்பது பலவீனம் அல்ல, அது புனிதமானது. நான் ஆண்டவரை நம்புகிறேன் என்பதின் அடையாளம். ஆண்டவரே உன்னை விட்டால் எனக்கு யாருமே இல்லை என்ற நம்பிக்கையின் அடையாளம் நம்முடைய கண்ணீர். உங்கள் கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் சொல்லுவார். இன்றைக்கு நாம் நற்கனை ஆராதனையின் நற்கனை கோபுரத்துக்கு மேல் நாம் கொண்டு செல்வதில்லை, பலிப்பீடத்தில் இருந்து நாம் ஆசீர்வாதத்தை வழங்குவோம். முழந்தால் படியிட்டு மாண்பிய கீதம் பாடுவோம். மாண்புயரும் அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம்.
பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவோம் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய் துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தாயும் தகப்பனும் உன்னை ஒருவேளை கைவிடலாம். உன்னை படைத்தவரோ ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். கண்ணீர்